Praise friends. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது ஒரு வாக்குதமான பகுதி, அநேகருக்குள்ளும் வாக்குதமாக பெற்றுக்கொண்ட ஒரு பகுதி. எனக்கும் கர்த்தர் என்னுடைய 2006ஆம் வருடம் என்னுடைய பிகாம் முடித்த உடனேயே கர்த்தரிடத்துல முடிச்சு வீட்டுக்கு வந்து ஜோம் பண்றேன். எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தரிடத்துல நான் கேட்ட ஒரு காரியம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்களுக்குரிய அடுத்த ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு ஒரு தெளிவோடு இருந்தாங்க. ஆனா எனக்கு கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது நடக்க வேண்டும். எனக்கு வேலை கிடைத்து விட்டது, கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டேன், 2 இடங்கள்ல இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு கால்ஃபர் வந்து ஒரு 1 வீக்ல எனக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, வேலை செல்வதா அல்லது அடுத்தது படிக்க வேண்டுமா என்னவென்று சொல்லி நான் கேட்க வேண்டும் என்று நான் ஆயத்தப்பட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜெபித்து அவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வசனம் 11வது வசனம். இன்னும் கலிப்பின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் என்று சொல்லி இந்த வசனங்கள் குறிக்கப்பட்டு இருக்கின்றது. இதை சொல்லும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன், அடுத்தது கர்த்தருடைய சித்தம் என்னோட திருமணம் என்பதை உணர்ந்து கொண்டேன். காலேஜ் முடிச்ச உடனேயே எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறி. இது சாத்தியமா, இது கர்த்தருடைய சித்தம் தானா என்று சொல்லி கர்த்தரிடத்துல இன்னும் அதிகமாய் கேட்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் 2 மாதங்கள்ல அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு திருமணம் நடைபெற கிருபை செய்தார். என்னுடைய படிப்பின் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிச்சேன். இல்லை, எனக்கு அதன் பிற்பாடு மேற்படிப்புகளை படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு யூஜி படித்து விட்டு நான் திருமணம் செய்து கொண்டேன். பிற்பாடு என்னுடைய பிஜி படிக்கவும் மேற்படிப்புகள் படிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். என்னோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறி இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, இன்னும் அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளோட வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் காரியத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க எதையுமே யோசிக்கவே வேண்டாம், எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம். இதுக்கப்புறம் நான் இதை தான் டிசைன் பண்ண போறேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுதுன்னு யோசிக்கவே வேண்டாம். என்னுடைய யூஜி முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி 2 வேலைகள் கையில இருந்துச்சு. எங்க டாடி சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது அப்படின்ட்டாங்க. நான் கர்த்தரிடத்துல ஜெபித்தேன், உமக்கு சித்தம் இருந்ததுன்னா இந்த வேலைக்கு நான் செல்லணும், உமக்கு சித்தம் எதுவோ அதை மாத்திரம் தான் நான் செய்வேன் என்று சொல்லி காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு தான் இவ்வளவு பெரிதான ஊழியத்தை நான் தாங்க கிருபை செய்திருக்கிறார். நான் செய்கிறது ஒரு சிறு ஊழியம் தான். சோஷியல் மீடியாவில் உட்கார்ந்து பேசுவது ஒன்றும் பெரிய காரியங்கள் அல்ல. எவ்வளவோ பேர் பலிகளிலேயும் காடுகள்ல மேடுகள்ல நடந்து வனாந்திரங்கள் நடந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது நான் ஒன்றுமே இல்லைதான். என்னால் எனக்குள்ளே இருக்கின்ற கர்த்தருடைய வாஞ்சை, அவருடைய வசனத்தின் மீது இருக்கின்ற அந்த தாகம், நான் வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் மாத்திரமே என் வாழ்க்கையாக அமைந்தது அல்லவா, அதை நான் உங்களுக்கும் சொல்ல கர்த்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களையும் கூட அவர் சித்தத்தின்படி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அறியாத காரியத்தை, நீங்கள் எட்டாத உயரத்தை அவர் எட்டி பிடிக்க கிருபை செய்வார். ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள், அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை விட்டுவிடுங்கள். கர்த்தர் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். Have a blessed day. Praise be to God.